வணக்கம். நேற்று இரவு மதுரை செனாய் நகர் சேவாலயம் மாணவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற தியாகி வைத்தியநாத ஐயரின் 66ஆம் ஆண்டு நினைவு தின கூட்டத்தில் அடித்தள மக்களின் உயர்வு என்ற தலைப்பில் மனிதத்தேனி 65 நிமிடங்கள் சிறப்புரையாற்றினார். அருகில் இல்லத்தின் செயலாளர் சீனிவாசன், தலைமை ஆசிரியர் ராணி, ஆசிரியர்கள் ஜானகி, சூர்யா, இல்ல மேற்பார்வையாளர் ரவிக்குமார் மற்றும் தியாகசீலர் கக்கஞ்சி குடும்பத்தினர், கண்ணதாசன் நற்பணி மன்ற நிர்வாகிகள் ரே கார்த்திகேயன், மீ ராமசுப்பிரமணியன், கவிஞர் மு முருகேசன், பி பன்னீர்செல்வம், தட்சிணாமூர்த்தி, INTUC மின் வாரிய மாநில துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மனிதத்தேனி அவர்கள் சிறப்புரை ஆற்றிய போது எடுத்த சில காட்சிகளை நீங்கள் காணலாம். அருணாச்சலம் ஐயர் லட்சுமி அம்மாவுடைய இரண்டாவது மகன். அருணாச்சலம் ஐயர் புதுக்கோட்டையில மகாராஜா பள்ளியில ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் முருகேசன் மாதிரி இந்த புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிற அருமை நண்பர் கார்த்திக் இவரெல்லாம் ஹிந்தி பேராசிரியர். தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேராசிரியர். ஹிந்தி படிக்கணுன்றாங்க, ஆனால் தமிழை படிச்சுட்டு தான் படிக்கணுன்றாங்க. தாய்மொழியை படிச்சுட்டு படிக்கணும். தமிழை படிச்சுட்டுன்றதை விட தாய்மொழியை படிச்சுட்டு ஹிந்தி படிக்கணும். தாய்மொழியை விட்டுட்டு ஹிந்தி படிக்கணும். படிச்சுன்னா மாநில ஏறாது, எனக்குலாம் எதுவுமே ஏறாது. எனக்கு தமிழ் தவிர வேறு மொழி தெரியாது. நான் பிடிவாத முடிச்சேன், வேறு மொழி படிச்சிடக்கூடாது, பேசுகிற போது வேறு மொழி கலப்பில் பேசிடக்கூடாது. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பாரதி சொன்ன மாதிரி நிறைய மொழிகளை படிப்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அடிப்படையிலே தாய்மொழி தான் படிக்க வேண்டும். தாய்மொழியை படித்ததற்கு பின்னாலே பிற மொழிகளை படித்தால்தான் நம்ம ரொம்ப அது புதிய சிந்தனையில் உங்களை குடிப்போம். யாருடைய தயவு நமக்கு வேண்டாம். நீங்க தானே சொன்னீங்க, இந்த வளாகத்தில் இருக்கும்போது இவங்க தயவில் தான் இருக்கணும். ஆமாம், இங்கே இருக்கிற போது இருக்கணும். சுதந்திர பிறவையாக படித்து முடித்து ஒரு பணிக்கு போய் நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னால் யாருடைய தயவு வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுக்கலாம். அது வரைக்கும் நாம் எங்கெங்கே இருக்கிறோமோ அந்தந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு லாயலாக அவர்கள் சொல்லுகிறபடி நாம் இப்போ பாருங்கள் 60 பேர் அப்படி உள்ள வாங்கன்னா வந்ததே தெரியல. எப்போ வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல. இந்த ஆள் வந்திருக்காங்க, நம்ம முன்னே பேசுவாங்க இருக்கு அப்படி இப்படி கலெல்லாம் பேசுகிறோம். அப்படிலாம் இல்லாமல் நேர்த்தியா இந்த நேர்த்தி தான் உங்களை உயரத்துக்கு கொண்டு வரும். 3 வருஷம் உட்காந்துருக்கிறீங்களே, 4ஆவது வருஷம் வாங்க அப்படின்னும் போது கூட ஒரு சலசலப்பு இல்லாமல் அந்த ஆசிரியர் கட்டுப்பட்டு அப்படி வரணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாட்டை நீங்கள் வாழ்க்கையில் படித்து முடிக்கிற வரைக்கும், கல்லூரியில் படித்தாலும் இந்த கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணுங்கன்ற. இந்த வாத்தியார் என்ன சொல்றது நம்ம கேட்குறதா? இப்போ வெள்ளத்தோல்காரங்க சொல்ல நம்ம கேட்குறதா? அதெல்லாம் நினைக்க வேணாம் தயவு செய்து. ஆனால் இனிமேல் இந்த நாட்டில் இல்லை, உலகத்திலே வெள்ளத்தோல்காரங்க கருப்பு தோல்காரங்களாம் வேலை இல்லை. மூளைக்கு தான் வேலை. இந்த விஞ்ஞான உலகம் யாரையும் வீழ்த்த முடியாது. யாரும் வீழ்த்த முடியாது. ரகசியத்துக்கே வேலை இல்லைன்றாங்க. சீனிவாசன் ஆட்சியுடைய ஃபோன் நம்பர் வேணும், மெயில் ஐடி வேணும் அப்படின்னா நான் இவங்கள்ட்ட கேட்பேன். அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தா அது என்ன சுப்பலிங்கத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா நான் உடனே சர்ச் பண்ணி கூகுளில் போய் எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் வந்துடுச்சுன்ற வாய்ப்பு. அதனால் ரகசியங்கள்லாம் இனிமேல் ரொம்ப நாளுக்கு ஒரு காலத்தில் இருந்தது. விட்டாமல் படிச்சுவான் அந்த பையன், சுக்கலிங்கத்தை விட நல்லா பேசுவான் அப்படின்னு அச்சம் இருந்தது. இதையெல்லாம் உடைத்தது யார்? உடைத்தவர்களை வழிநடத்தியவர் யார்? அதில் முன்னோடியாக இருந்தவர் தான் இன்றைக்கு 66ஆம் ஆண்டு நினைவை போற்றுகிற வைத்தியநாத ஐயர் என்பதை இந்த நாளில் நாம் நன்றியோடு பார்க்கிறோம். உங்களுக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் தாத்தா பாட்டிக்கு, அதுக்கு முன்னால் உள்ள பாட்டனுக்கு பாட்டிக்கலாம் பேருதவியாக வாழ்ந்த ஒரு நல்ல உள்ளம். 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கடுமையான ஜாதிய பார்வை இருந்தது. 50 இல்லை 70 ஆண்டுகளுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சுதந்திர இந்தியாவிலே அதோட பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த இந்து மதம் பெரிய அளவில் எழுந்து நிற்குது அப்படின்னா ஆலய பிரவேசம் ஒரு காரணம். இந்த ஆலய பிரவேசத்தின் வழியாக என்ன பயன் அப்படின்னா நான் சொல்லுவேன், வெளிப்படையாக சொல்லுவேன். இந்து மதத்துக்கு பெரிய அளவில் இந்து மதம் நினைச்சா மற்ற மதம்லாம் நோக்கம் இல்லை. நான் உதாரணத்துக்கு தான் அதை முன்வைக்கிறேன். ஆனால் ஆலய பிரவேசம் நம்முடைய கோவில் தான் கொடுக்கணும். அப்போ நம்முடைய கோவிலில் கூட்டிகிட்டு போகும்போது எதிர்ப்பு தெரிவித்தாங்க இல்லையா? அன்னைக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்திருந்தா இவரும் அழைச்சிட்டு போக மாட்டார்.
இவரை அடிச்சு போகாமல் இருந்தால் இந்த இந்து மதம் உங்களோட இருந்தது. எழுதி வச்சுங்க, இந்து மதம் இந்த அளவுக்கு வேரூன்றி பெரிய அளவில் இன்றைக்கு ஆலமரமாக இருக்கிறது, பலருக்கு நிழல் தருகிறது என்றால் அதற்கு ஆதாரமாக இருந்தவர்கள் மூதறிஞர் ராஜாஜி. ராஜாஜியினுடைய வழியிலே வந்த வைத்தியநாத ஐயர். இவர்களைப் போல இந்தியா முழுவதும் பெரிய விழிப்புணர்வை வழங்கிய அண்ணல் அம்பேத்கர். இந்த 3 மகத்தான மனிதர்களுக்கு இந்து மதம் கடமைப்பட்டிருக்கிறது என்னுடைய பார்வையில். இவர்கள் இந்த வாய்ப்பினை வழங்கவில்லை, இந்த வாயில் கதவை திறக்கவில்லை என்றால் அங்கே என்ன மாதிரி 4 ஜாதிக்கார மாத்திரம், எங்க ஜாதிக்கார அனுமதி கிடையாது. எனக்கு அனுமதி உண்டு. யாரெல்லாம் போகக்கூடாதுனாலும் அவரெல்லாம் வேலையா போயிருப்பான், வேற மதத்தை கூட தள்ளி இருக்கலாம். நான் அவங்களை குறைத்து மதிக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கலாம்னு எண்ணிப்பாங்க. நீங்க போனா மீனாட்சி அம்மனுக்கு தீட்டுப்பட்டும் சொல்லாம இருக்கு, சொல்றவர்கிட்ட வேலை பார்த்துருக்கிறாரு வைத்தியநாதையர் தான் வேடிக்கை. சொன்னவர் பேரை நம்ம சொல்ல வேண்டாம், குச்சப்படுத்த வேண்டாம், அது நமக்கு அவசியம் இல்லை. மோசமானவர்கள் அவர்களாகவே குழி தோண்டி அவர்களாகவே புதைந்து போவார். அவர்களை புதைக்க வேண்டிய கட்டாயம் எல்லாம் இனிமே மனித குலத்துக்கு இல்லை. அவர்களை எழுப்பிவிட முடியாத அளவிற்கு புதைகுழியில் இருக்கிறார். ஆனாலும் பழிவாங்கும் உணர்வே வேண்டாம்னு நினைக்கிறார். வேண்டாம், இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எதுக்கிறாரு? நமக்கு கேடு பண்ணா கூட அதை சொல்லி காட்ட வேண்டிய கட்டாயம் இல்லை. அவன் உணர்வான். நாம அடுத்த 2 பேருக்கு ஏதாவது பயனா இருக்க முடியுமா? வைத்தியநாதையரை பற்றி ஐமாப்பா என்று சொல்லக்கூடிய செல்லப்புள்ள ஐமாப்பா, ஏறினா ரயில் இறங்கினா ஜெயிலு, அவருக்கு பேரே தான் மாற்றி மாதிரி தான் இருப்பார். எனக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர். அப்புறம் எனக்கு ஏற்பட்ட வயசு நினைச்சிடாங்க. நான் 14 வயசுல வேலைக்கு வந்தேன். 14 வயசு வேலைக்கு வந்தது. உங்களுக்கு இப்போதான் 14 வயசு ஆயிருக்கு. நாங்கள் இது 10 வரை சொல்லிட்டீங்களே. 14 வயசுல வேலைக்கு வந்தோம். எனக்கு ரொம்ப காலத்து நண்பர் ஐமாப்பா. நானும் அவரும் தினமும் இரவுல பேசிட்டு இருக்கோம். எங்கள் அச்சயமும் அவருடைய வீடு அடுத்தடுத்த இந்த சந்தில் தான் இருந்தது. மாண்டியா சார் சந்தில் தான் நாங்கள் அச்சயம். அவர் எழுதுறாரு, ஐயர்னா வைத்தியநாதையர். அப்போ ஜாதி சொல்லுவாங்க, செட்டியார், முதலியார், பிள்ளைமாரு, நாயனா. அப்போ அது சரியா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்றாங்க. அடையாளப்படுத்திடுவனே, அடையாளப்படுத்துவதன் மூலமாக மீண்டும் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற மனநிலை உருவாகிவிடுமோ என்கிற அச்சம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதனால அந்த அடையாளத்தை வேண்டான்ற பேருக்கு முன்னால போடுறாங்க, தான் அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய விருப்பம். ஆனா அன்னைக்கு எப்படி சொன்னாங்க, ஐயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வைத்தியநாதையர் யாருமே வைத்தியநாதையர் வைத்தியநாதன் சொல்லலாம், ஐயர் தான் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றாரு, ஐமாப்பா எழுதுறாரு அந்த புத்தகத்துல, ஐயர்களுக்கு அவர் வழக்கறிஞர் தொழில் இல்லை, வழக்கறிஞர் அது ஒரு பெரிய வழிகாட்டு. பணம் கொட்டுன்னு கொட்டும். அவர் ஃபீஸ் அவ்வளோ கொடுப்பாங்க. நீங்களாம் பென்ஷன் எப்படி ஒரு 70,000 நீங்கள் அந்த பக்கம் பார்த்து பேசுங்க. எப்படி தமிழாசிரியருக்கு பென்ஷன் அதிகம், நமக்கு டென்ஷன் அதிகம். இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவர் வழக்காட போனாருன்னா அவருடைய வாதத்தை நீதிபதிகள் அப்படியே ஆழ்ந்து கவனிப்பாங்க. இங்கே வந்தாருன்னா ஜிஆர் சுவாமிநாதன் அப்படிலாம் ஒரு நீதிபதி இனிமே தமிழ்நாட்டில் பிறக்க முடியாது, இந்தியாவே பிறக்க முடியாது. வெரி சிம்பிள். எளிமை அப்படின்னா ஜிஆர்எஸ்க்கு தான் எடுத்துக்கணும். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் மதுரைக்கு வந்ததுலேருந்து என்னோட நெருக்கமாக. இப்போ நீதிபதி ஆக்கார், அதனால நான் தொடர்பு விட்டுட்டேன். ஏன்னா அவங்களுடைய எல்லை வேறு. அவனுக்கு ஐயோ எப்படிங்க அப்படின்னு பேசிட்டு கூடாது. நம்ம எதுக்கும் போக மாட்டோம், எந்த விஷயத்துக்கு நல்லா யாருக்கும் போக மாட்டோம். ரொம்ப தெளிவார். அந்த ஜிஆர்எஸ்லாம் எனக்கு தெரிய வாதிட்டாருன்னா, அவர் வக்கீலாக இருக்கிற போது நீதிபதிகள் முதல் நாள் படிச்சுட்டு வருவாங்க. நாளைக்கு ஜிஆர்எஸ் வராங்க அந்த அப்பீலுக்கு அப்படின்னு பயந்து போய் வருவாங்க. ஜிஆர்எஸ் பார்க்க ஆணு துண்டா இருப்பார், இந்த பையன் மாதிரி தான் இருப்பார். இங்கே வந்திருக்காரு தெரியுமா ஜிஆர் சுவாமிநாதன் தெரியுமா? அதெல்லாம் அதாவது ரோல் மாடல். நீங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரி எடுத்துக்கணும். உயர்குலத்தில் பிறந்தவர், உயர்குலம் என்ற எண்ணமே இல்லாமல் வாழ்கிறவர். எப்படி அதான் மனுஷன். உயர்குலத்தில் பிறந்தவராம், ஆனால் உயர்குலம் என்கிற எண்ணமே இல்லாமல் வாழ்கிறவரா. எப்படி அப்படியால் தானே நமக்கு ரோல் மாடலா இருக்கணும். அவர் வர்றாரு, ஒரு அப்பீலுக்கு வர்றாரு, நாளைக்கு ஒரு மாதாட வர்றாரு அப்படின்னா நீதிபதிகள் முதல் நாள் பயப்படுவாங்க.
ஆனால் ஜிஆர்எஸ் கேஸ் வருதுப்பா, வக்கீலாக இருக்கும்போது கொஞ்சம் அவரே ஜட்ஜாக வந்துட்டார், உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகிட்டார். அந்த மாதிரி நம்முடைய வைத்தியநாத ஐயர் வர்றார், நாளைக்கு வாதாட போறார் ஒரு வழக்கில் அப்படின்னா நீதிபதிகள்லாம் அரண்டு ஆடி போவாங்க. அவருடைய வாதத்தை கேட்கறதுக்கு தொடர்பே இல்லாத நீதிபதிகள் சைடில் இருந்து அதை பார்ப்பாங்க அவருடைய வாதத்தை. இதை யார் சொல்றா? ஐமாப்பா சொல்ற. அவருக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு வாதாட போனார்னா பணம் கொட்டும். கொட்டுற பணத்தை அவர் என்ன செய்வார் தெரியுமா? எடுத்துட்டு வந்து சாதாரண ஏழைகளுக்கு கொட்டுவார். ஐமாப்பா வார்த்தையில் தான் நான் பேசுறேன். நான் பேசுற ஸ்டைல்லாம் வேற, நான் சுத்த தமிழ் பேசுறேன். ஐமாப்பா தான் பேசுவார். கொட்டின பணத்தை அவர் கொட்டுன்னு சாதாரண ஏழை வாழைகளுக்கு கொட்டிடுவார். வீட்டில் 10 பைசா மிச்சம் வச்சுக்க மாட்டார். அவர் அந்த அம்மா அதுக்கு மேல அவருடைய மனைவி, அதுக்கு பேரே அன்னபூர்ணியா. அம்மாவுக்கு பேர் வந்து வேற. ஆனா எங்க யார் வந்தாலும் உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உணவு அப்படின்னு கார்த்திக் தான் ஞாபகம். ஐயா தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம் வச்சு அது எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ நல்லா இல்லை அப்படின்றத உடனே சொல்லுவார். ரொம்ப ஆதமாக இருந்துச்சு, நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா நான் இன்னொரு வெற்றி கட்டியிருக்கேன், அதுக்கு அவசரத்துக்கு என்னை தரத்தோடு கூப்பிட்டு அப்படின்னு. இந்த மாதிரி அந்த அம்மா வீட்டுக்கு வர எல்லாருக்கும், குறிப்பா அழுத்தப்பட்ட மக்கள் என்று நம்பப்பட்ட, எப்படி அழுத்தப்பட்ட மக்கள் என்று நம்பப்பட்ட அல்லது நம்ப வைக்கப்பட்ட அந்த மக்கள் வந்தாங்கன்னா அந்த அம்மா உணவு பரிமாறுவாங்க. கொட்டுன்னு வைத்தியநாதர் கூட்டின பணத்துல இந்த அம்மா எடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறுது. அப்ப அன்னபூர்ணின்னு தான் வைக்கணும். கண்டவெல்லாம் அன்னபூர்ணின்னு தான். மற்றவனுக்கு தான தர்மமே பண்ற சிந்தனை இல்லாதவெல்லாம் அன்னபூர்ணி தான். நம்ம அவங்கள விட்டுலாம். அதனால அப்படியெல்லாம் ஒரு பெரிய விஷயங்களை நாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கிறது. பொருட்கள் நான் 3:30 மணிக்கு கேட்டேன், என்ன பண்ணீங்க? உங்க பள்ளிக்கூடம் தான் படிச்சிருக்கிறார், பள்ளி இறுதி படிச்சிருக்கிறார், படிக்கிற போது தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறார், நல்லா ஃபெயிலாக போனவன். இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஃபெயில், இப்போ வாழ்க்கையில் ஏதோ பாஸ் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கு. அப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது ரொம்ப நேர்த்தியாக ஒரு ஆசிரியர் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சொல்லுவாங்க, ஆசிரியர் வீட்டு பிள்ளை படிக்காது அப்படின்னு. இப்போ அதெல்லாம் அப்படி இல்லை. ஆசிரியர் வீட்டு பிள்ளை தான் பூரா மருத்துவருக்கு எழுதுது. இப்போ மருத்துவர் எழுதிட்டாரா? நம்மள இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லைன்றாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க, போலீஸ்கார வீட்டு பிள்ளை தேர மாட்டான் அப்படின்னு. இப்போ போலீஸ்கார வீட்டு பிள்ளை நல்லதாக இருக்கும். வளர்ற முறை, சுற்றுச்சூழல், நம்மோடு இருக்கிற நட்பு முறை, அவங்க தான் நம்மளை உருவாக்குறாங்க. அதனால நான் தொடக்கத்தில் சொன்னது போல நீங்க இந்த வளாகத்துக்குள்ள வந்துட்டீங்களா? எனக்கு ரவிக்குமார் தானே, அவர் வந்து அண்ணாச்சி இல்லாத போது அவர் என்ன சொல்றாரோ அதை கட்டுப்படணும், அப்படி பழகணும். அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு இருந்தால் நம்முடைய வளர்ச்சியை நாமே தடுக்க முடியாது. யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் உங்க வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞான உலகத்தில் அந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்தணும். அவர் மதுரை சேதுபதி பள்ளியில் பள்ளி இறுதி படிக்கும்போது தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். அது வைத்தியநாதர் 66வது பிறந்த நினைவு தினத்தில் சொக்கலிங்கம் ஒரு ஆள் தங்கப்பதக்கம் சொன்னானே, நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் வைத்தியநாதருக்கு உண்மையான புகழ், அஞ்சலி. நீங்க அதை மனசுல லேசா பதிய வைக்கணும். சொன்னார்ல, வைத்தியநாதர் வாங்கிட்டார், நம்ம வாங்கிட்டான்னு நம்மள ஒருத்தர் பேசுவானே 50 வருஷம் கழிச்சு, அந்த நினைவு வர வேண்டும். ஒரு மனிதனுடைய பெருமைகளை பேசி விடுவது மட்டுமே வாழ்க்கையாய்ந்தார், அது மட்டுமே ஒரு நிகழ்வாய்விட முடியாது. உங்களை போன்ற இளம் பிராயத்தில் இருக்கிற நீங்கள், இது போன்ற மனிதர்களிடம் இருக்கிற இப்போ வந்து உங்களுக்கு தேவை கல்வி மொத்தம். தேசத்தை எப்படி புனரமைக்கணும், பட்ஜெட் நாளை எப்படி போடணும், அதெல்லாம் உங்களை பொறுத்தவரை வேண்டாம். நீங்க பெரிய அளவில் உயர்கல்வி முடித்ததற்கு பின்னாலே, வாக்குச்சாவடிக்கு சென்றதற்கு பின்னாலே, குடும்பத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னாலே இந்த தேசத்தை வழிநடத்துவது குறித்து சிந்திக்கலாம். இப்ப நீங்க படிப்பு 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 அதுக்குள்ளே இருக்கும். அதைத்தான் விரும்பினார் வைத்தியநாதி. அப்படிதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். எனவே அவர் பெற்ற தங்கப்பதக்கத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி நிறைய பார்க்கும் போது மிகச்சிறந்த வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். அவருடைய முக்கிய நண்பர், வைத்தியநாதியுடைய முக்கியமான தோழர் யார் தெரியுமா? நண்பர் கக்கன்ஜி. அவர் பேரை சொல்றதுக்கு தகுதி வேணும். என்ன பொறுத்தவரை கக்கன்ஜி பேர் சொன்னா எனக்குலாம் அப்படி மழை பிடிச்சது. நான் அவரை நேரம் பார்த்தேன். ரொம்ப எளிமை. 3 முறை அமைச்சிருங்க. நம்ம எம்ஜிஆர் வந்து
இந்த மதுரை உங்க பக்கத்தில் இருக்க அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவர் பாட்டுக்கு ஒரு சாதாரண பாலகுருவாரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். பால் பண்ணையில தலைவராக இருந்தார் அதிமுக. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் பார்க்க வந்தார் எம்ஜிஆர். அப்போ காளிமுத்தானே மந்திரி சொல்றாரு, அண்ணே அவன் பார்த்துட்டு போயிட்டான் பக்கத்தில் கக்கன்ஜி. யார் முன்னாள் அமைச்சர் கக்கன்ஜியா? எம்ஜிஆர் கேட்கல. அவன் மனுஷங்க எம்ஜிஆர். நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். எம்ஜிஆர் கக்கன்ஜின்னு ஒன்று ஐயோ பதறிட்டாரா? அவர் உடம்பு சரியில்லாமல் இங்கே தங்கி இருக்கிறாரு இல்லையா ஜிஹெச்சில் மருத்துவமனை. உள்ள போய் பார்த்தா அவர் வாட்டுக்கு கீழே ஒரு தரையில் உட்காந்துருக்கு உடம்பு சரியில்லாமல். கட்டெல்லாம் கிடையாது, அப்போ இவ்வளோ வசதிலாம் கிடையாது. இப்போலாம் ஜிஹெச்லாம் தனியார் மருத்துவமனை விட நல்லா இருக்கு. மோசமான நிர்வாகமும் இருக்கு, நல்ல நிர்வாகமும் இருக்கு. அதுக்குள்ள 2 இருக்கு. உடனே பார்த்து எம்ஜிஆர் கூப்பிட்டு ஐயோ இல்லையா நீங்கள் 3 முறை ஒரே ஒரு சொன்னாங்க கக்கன்ஜி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தது எனக்கு சந்தோஷம் தான், வேற ஒன்றும் எனக்கு உதவியில் செஞ்சிடாதீங்க அப்படின்னா. எப்படி சொல்லுவாங்க யாராவது பிள்ளைங்க வேலையை கொடு, பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, அதை கொடுன்னு கேட்குற இந்த காலத்தில் போகும்போது நீங்கள் ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்க அந்த மனநிலை எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கல. நம்பவே முடியல இதெல்லாம். அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு போனதுக்கப்புறம் அவர் அங்கே வர சொல்லி அங்கே ஒரு மருத்துவமனையில் இருக்க சொல்லி அவருக்கு வீடு இல்லைன்னு சென்னையில் ஒரு வீடு ஒதுக்கி கொடுத்து, அப்படிப்பட்ட கக்கன்ஜி நம்முடைய வைத்தியநாத ஐயருடைய முதல் நட்பு வட்டத்தில் இருந்தவர் கக்கன்ஜி தான். ஆனால் அந்த வீடு ஒரு ஐயர், அதாவது மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் வீடு போல இருக்காது. ஒரு சாதாரண அழுத்தப்பட்ட சமூகத்து மக்களுடைய வீடு போலத்தான் அவர் அந்த வீட்டை வைத்திருப்பார். யார் வந்தாலும் உட்கார வச்சு அவங்களோட பேசி, அவங்களோட இது பண்ணி, அவங்களோட பழகி, அவங்களோட சாப்பிட்டு. சில பேர் சொல்லுவாங்க நம்ம போனதுக்கப்புறம் அந்த இடத்த தண்ணி ஊற்றி கழிக்குமாண்டா அப்படின்னு. இதெல்லாம் இன்னைக்கு முன்னையவே கழிக்குவான். இன்னைக்கு இருக்க 21ஆம் நூற்றாண்டுல அப்படிலாம் பண்ணீங்கன்னா நம்மளவே கழிக்குவான். எல்லாரும் உயரணும் அப்படின்ற நிலை இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டு இருக்கிறது. அதுக்கு விதை போட்டவர் தான் வைத்தியநாதன். அந்த விதை வந்து விருட்சமாகணும் அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் தான் கக்கன்ஜி. அந்த ஊருக்கு பேரே தும்பைப்பட்டி. அவர் பிறந்த ஊருக்கு பேர் தும்பைப்பட்டி. அவ்வளவு நேர்த்தியா. நான் வந்து வெள்ளை சட்டையில ஒரு சின்ன இது பண்ணிட்டு அதை எப்படியா தொடச்சிக்கணும்னு பார்ப்பேன். இன்னைக்கெல்லாம் பெரிய ஒரு வாரியாரும் ஒருத்தர் 83 வயசு ஒரு மருத்துவர் காலமாயிட்டார். நம்ம காலையில் போயிருந்தோம். அதெல்லாம் பார்த்தாலே உடம்பு குணமாயிடும். அவ்வளவு நேர்த்தியா இருப்பார். அப்படி தும்பைப்பட்டிக்காரர் இந்த கக்கன்ஜி அவர்கள் அவ்வளவு நேர்த்தி. கக்கன்ஜியுடைய நேர்மைக்கு ஒரு சின்ன உதாரணம் கேளுங்க. அவர் காவல்துறை அமைச்சராக இருக்கிறார். ஒத்தக்கடைக்கிட்ட தான் வீடு. காலையில் அவர் சும்மா அந்த முக்கியமாக அப்படி நடந்து போயிருக்கிறாரு. அவருடைய ஜீப் இருக்கும் பாருங்க. அப்பெல்லாம் ஜீப், இப்பெல்லாம் வந்து கொடி கட்டின காரங்க முன்னாடி 4 போலீஸ், பின்னாடி 4 போலீஸ் அப்படி இப்படி போகிறாங்க. மந்திரிகளுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பரிவாரங்கள். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரே ஒரு ஜீப்பு, ஒரு முன்னாடி இந்த இது மாதிரி தொங்க கைப்பிடி அதை பிடிச்சிக்கிட்டு தான் கக்கன்ஜி இருக்கு. ஜீப் ஓட்டுறவர் ஒருத்தர் ஓட்டிட்டு போவார். இவர் எங்கிட்ட ஒத்தக்கடையில் இப்படி கிராஸ் பண்ணியிருக்காரு. அந்த நேரம் அந்த ஜீப் அப்படி வந்துருக்கு. இதே நிறுத்துறா, என்னடா அது ஜீப் போயிட்டு இருக்கு, நான் பாட்டுக்கு காலையில் இருந்துருக்கும் போயிட்டு இருக்கு, நீங்கடா போகிற அப்படின்னு கேட்டுருக்காரு. இல்லையா அம்மா மரணம் வாங்கிட்டு சொன்னாங்க, வாங்கிட்டு வரேன். மரணம் வாங்கிட்டு சொன்னாங்க. அந்த ஜீப் யார் விட்றா அப்படின்னு. இது உங்கள் ஜீப் தான். ஏன் ஜீப் தாடா? தமிழக அரசுடைய ஜீப் தான். என்ன வாங்கினேன்? மரணம் 5 டின் மரணம். இப்பெல்லாம் தகரத்தில் இருக்கும் மரணம் டின் பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் பிளாஸ்டிக் கேன் வந்துருச்சு. இந்த மரண டின்னை வாங்கி ஒத்தக்கடையில் அப்படியே ரோட்டில் போய் வச்சுட்டு அவன் தலையில் ஒரு கொட்டு, போ வண்டி எடுத்துட்டு போ, இந்த மரண டின் இங்கே இடந்தாமா அவங்க எடுத்து போச்சு. கக்கன்ஜியுடைய மனைவி பள்ளிக்கூட ஆசிரியர், சிவகங்கையில் பிறந்தது. அவங்களுடைய மனைவியுடைய வருமானத்தில் தான் கக்கன்ஜி வாழ்ந்தார். ஆசிரியர். அப்பவே அவங்க ஆசிரியர்கள் எப்படி உதவி செஞ்சிருக்காங்க. வேற மாட்டா கோவப்படுப்பாங்க. என்ன அதை நீங்கள் வந்து ஊருக்கு பூரா வேலை வாங்குறதுக்கு நாங்கள் சம்பாதிச்சு கொடுக்கணுமா அப்படின்னு. சரி, இவர் பொது வாழ்க்கையும் தெரிகிறார், நம்மளாவது ஒழுங்காக வேலைக்கு போய் அந்த ஊதியத்தை ஈட்டுவோம். அப்போ பணி நேரத்தில் ஒரு அரசு பணியாளர் என் மனைவிக்கான பணியை நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வண்டி மரணை வச்சுப்போ, நம்ப முடியுமா? சும்மா சொக்கலிங்க ரயில் விடுறாண்டா அப்படின்னா. அப்படி இருக்கு சம்பவம். அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாங்க மனிதர்கள். அப்படிப்பட்ட கக்கன்ஜி போன்றவர்கள் தான் வைத்தியநாதையருடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார். எனவே வைத்தியநாதையருடைய எண்ணமெல்லாம் ஈடேறி அப்படி பார்க்கணும். அது நிறைய விஷயங்களை நம்மால் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. மதவாதம், ஜாதிய மோதல் ஏற்பட்டால் கைகூப்பி சமாதானம் பண்ணுவாங்க வைத்தியநாதையர். இன்னைக்கெல்லாம் உட்காந்துட்டு அவனை வர சொல்லு அப்படின்லாம். வர சொல்லு
கால் மேலே கால் போடுறான். அதெல்லாம் எங்கே போனாலும் ஜம்கால் தான் வருவார். இந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், எல்லாரும் பயங்கரமாக சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. இதே ஹோட்டலில் நான் போய் உட்காந்து வந்து இந்த கார்த்திகெலாம் இருந்தார்னு நினைக்கிறேன். அப்புறம் உடனே நண்பர்கள்லாம் எந்திரிச்சாங்க, வணக்கம் சொன்னாங்க. அது என்ன காரணம்? நம்ம ஏதோ வேலை பார்த்துருக்கோம், நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்குது, அதுக்காக வணக்கம் சொன்னாங்க. அவர் வந்து ஜம்காலத்தில் போய் அவங்களோட உட்காந்துருக்கேன். ஏன்னா ஜம்காலத்தில் நிறைய ஆள் உட்காந்துருக்கு, ஊரில் உள்ள பெரிய ஆள் தான் அதில் உட்காந்துருக்கு. கொஞ்சம் அப்படி வந்தால் அப்படி பரிமாணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். சுற்றி சேர் போட்டு அதில் அப்படி சாஞ்சு அப்படி உட்காந்து. உடனே அந்த வீட்டுக்காரர் வந்து கேட்டார், என்ன நீங்கள் மனித தேடி நீங்கள் வந்தோன்னே எல்லாரும் மரியாதை பண்ணுறாங்க, ஒரு சேரில் உட்காந்துட்டாங்க. இல்லையா, எனக்கு ஜம்காலத்து வீடு ரொம்ப பிடிக்குது. இந்த உட்காந்து இருந்துச்சாதான் நம்ம உடம்பு ஒழுங்காக இருக்கான்னு நமக்கு தெரியுது, வேற ஒன்றுமே இல்லை. சுயநலம் தான் அதில் கூட. நான் நினச்சா சௌரியமாக அப்படி உட்காந்துக்கலாம், ராதாகிருஷ்ணன் நம்ம இப்படி சாஞ்சு உட்காந்துக்கலாம். எனக்கு உடம்புல ஏற்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் என்னுடைய உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்றதுல அக்கறையாக இருக்கும். ஆக இப்படி எல்லா விஷயங்களிலும் எளிமையை, மற்றவர்களுக்கு ரோல் மாடல், இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு பேசுறது இருக்கு பாருங்க, அதை மாதிரி ஈஸி, ரொம்ப எளியது உலகத்திலே எதுவும் கிடையாது. ஆனால் நாம அப்படி வாழ்றோமா அப்படின்ற கேள்வியை முதல்ல கேட்கணும், அப்புறம் தான் பேசணும். நான் ஏழ்மையை பற்றி பேசுகிறேன், ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன், நேர்மையை பற்றி பேசுகிறேன்னா அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் பின்பற்றுகிறேன்னா என்பதை என்னுடைய மனசாட்சி சொல்லணும். அப்புறம் தான் நான் பேசுறதுக்கான தகுதியை பெறுவேன். அப்படி அந்த தகுதியை பெற்றவர்கள் தான் வைத்தியநாதையரும் அவருடைய சக நண்பரான பெரியவர் கக்கன் அவர்கள். அவர்களெல்லாம் நாம் இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களுக்கு நாம் பார்க்க வேண்டும். இது நிறைய பார்த்து கொண்டே உங்களுக்கு ஆலயத்தினுடைய அரங்காவல் குழுவாக இருக்கிற கரும்பு கண்ணன் அவர்கள் எனக்கு பெரிய கல்வித்துறையில் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். எனக்கு எந்த பெரிய மனுஷனுக்கும் வால் பிடிச்சல பழக்கமே இல்லை. ஆனால் அவர்கள் நேர்த்தியானவர்கள், நேர்மையானவர்கள் என்று சொல்வதற்கு நான் அஞ்சியதே இல்லை. அவரே என்ன சொல்றாரு, இந்த கோவிலில் இவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு பேர் வராங்க, எல்லாரையும் சமமாக நடக்கும். அவர் மகிழ்ச்சி அன்னைக்கு பேச முடியுதுன்னா அதுக்கு அடிப்படையாக விதை போட்டவர் தான் நம்முடைய வைத்தியநாதையர் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் ஜூலை 8, 1939 வீட்டிலிருந்து காலையில் பூஜை பொருளோடு கிளம்புறார் வைத்தியநாதையர். பூஜை பொருள், பூஜை பண்ணுறதுக்கான பொருள்லாம் எடுத்துக்கிட்டு அவருடைய காரில் கிளம்புறார். அந்த காரில் வந்து யாரை நம்ம கக்கன்ஜி போன்ற ஒருத்தவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு, கக்கன்ஜி சண்முக நாடார் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் இந்த அமைப்பில் அப்போ வந்து ஹரிஜன சேவா சங்கத்துக்கு செயலாளராக கோபால் சாமி ஒருத்தர், பார்த்தீங்கன்னா எல்என் கோபால் சாமி, இனிஷியலோட சொல்கிறார், முன்னெடுத்தோடு சொல்கிறார். நான் வெறும் கோபால் சாமின்னு சொல்லிட்டு வைகோ நினைச்சு வாங்கிட்டு எல்என் கோபால் சாமி, நான் எழுதி வச்சிருக்கேன் எல்என் கோபால் சாமி. அவர் முசுலை முத்து அப்படி கரெக்டாக வச்சுருக்கார். அவங்களாம் தெற்கு கோபுரம் வழியா அவருடைய காரில், யார் வைத்தியநாதையர் காரில் பூஜை பொருளோட போகிறாங்க, உள்ள நுழைகிறாங்க. வாசலில் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க. தேசியம் தெய்வீகம் என்று சொன்ன ஒரு மகத்தான தலைவர். தன்னுடைய நிலங்களை தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட மக்களுக்கு மனதார வழங்கிய ஒரு பெருமகன். இன்னைக்கு அவர் ஒரு சின்ன வட்டத்தில் அடைக்கிறாங்க, அது வேறு விஷயம், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஆனால் அவர் சொல்றாரு, வைத்தியநாதையர் உள்ள போயிட்டு வெளியே வந்துருவாரா அப்படின்னு போகக்கூடாதுன்னு சொல்ற கூட்டம் சொல்லுது. நடராஜையருடைய வழக்கறிஞர் லா நடராஜன் அவர் தலைமையிலான ஆதிக்கவாதிகள் அந்த கூட்டம் சொல்றாங்க, வைத்தியநாதையர் உள்ள போயிட்டு உயிரோட வந்துருவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. முத்துராமலிங்கர் வாசல்ல வந்து நிற்கிறார், திருப்பூர் அவருடைய நண்பர்கள் வந்து நிற்கிறாங்க, அவரால் அனுப்பப்பட்ட சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க. அவங்க மேல ஒரு துரும்பு பட்டதுன்னா மதுரையில் எவனும் நடமாட முடியாது அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் அச்சுறுத்தினாங்களோ அவங்க யாரும் இங்கே வரல. வைத்தியநாதையர் அழகா காரில் வந்து இறங்கி உள்ள போயிட்டார். போய் கருவறையில போய் பூஜை பண்ணிட்டு, முதல்ல விபூதி விநாயகரை போய் பூஜை பண்றாரு. விபூதி எடுத்து அப்படி அள்ளி போடுறாங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் கோவிலுக்குள்ள போயிட்டு நேராக வந்து காரில் ஏறி அழகா போறாரு. பாதுகாப்பு வழங்கி இருக்கிறார் முத்துராமலிங்கர். ஆனா கோவிலுக்குள்ள யார் போனாலும் தீட்டு அப்படின்னு சொன்னாங்களோ அவரும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் உடனே கோவில்ல இருந்து மீனாட்சி வெளியே போயிட்டா. இவங்கெல்லாம் வந்தனால, சுக்கலிங்க மாதிரி பயல்கள்லாம் உள்ள வந்ததுனால, தீண்டத்தகாதவர்கள் என்று நம்பக்கூடிய சில சமூகத்தினர் வந்ததால் மீனாட்சி கோபித்துக் கொண்டு நடராஜையர் வீட்டிலே போய் வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். அன்றைக்கு கோவில் அரங்காவலர் குழுவில் இருந்தவர் RS நாயர்.
அவர் உள்ள நுழைகிற போதே மாலை போட்டு வரவேற்கிறார். பெண்ஜிக்கும் நம்முடைய வைத்தியநாதையருக்கும் முத்து அவர்களுக்கும் இந்த 5 பேருக்கு மாலை போடுறார். அரசு நாயுடு வந்து நடராஜையருடைய அச்சுறுத்தல் இருக்கிறார், வந்துடக்கூடாது, நீங்க சுக்கலிங்கத்தை கூப்பிட்டு நடத்துனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் பண்றாங்க. பட் அதெல்லாம் பரவாயில்ல, அந்த ஆளுக்கு 4 வரைக்கும் பேச தெரியும்ன்றதுக்காக கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு துண்டை வர போட்டார். அந்த மாதிரி அரசு நாயுடு வந்து ஒரு மாலை போட்டார் வாசல். அடுத்த நாள் அரசு நாயுடு கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் இந்த ஆலய பிரவேசம் நடந்திருக்கிறது. எங்களுக்கு என்னையா ஆலய பிரவேசத்துல போனா என்ன, போவாட்டி என்னையா அப்படின்னு நம்ம எளிதாக விட்டுறக்கூடாது. உங்களை போன்ற இளைஞர்கள் இது போன்ற சம்பவங்கள் ஏன் நடந்திருக்கிறது? இதே நடக்காது. இந்த நூற்றாண்டில் எந்த மனித குலம் இருக்கிறவங்களே இது மாதிரிலாம் இனிமேல் நடக்காது. ஏன்னா பெரிய ரெவல்யூஷன் வந்தாச்சு. யாருடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது இனிமேல். அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், நல்ல முயற்சி, கல்வியில ஊன்றி படிக்கணும். பெரிய அளவில் நீங்க குடும்ப தலைவர் ஆனதுக்குள்ளதான் ரெவல்யூஷனை பத்தி நீங்க செஞ்சீங்க. ஏன்னா உங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு வைத்தியநாதையர் மாதிரி பல பேர் இருந்துட்டாங்க. அவங்க போட்டிருக்கிற பாதை இருக்கு பாருங்க, அது போதும் இன்னொரு பல நூற்றாண்டுகளுக்கு உலகத்தை வழிநடத்தும். ஆக அப்படி அதை நம்மளால இங்கே பார்க்க முடிகிறது. இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். வேகமாக நான் போறேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் நடேசையர் வீட்டுக்குள்ள வந்து போயிட்டாங்க. அடுத்து இவருடைய ஆசானாக அவர் ஏற்றுக்கொண்டது மூதறிஞர் ராஜாஜி. ராஜாஜி மேல நமக்கு பயங்கர விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் ராஜாஜியுடைய முற்போக்கு சிந்தனைகளை, அவருடைய அறிவார்ந்த சில விஷயங்களை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. ஆலய பிரவேசம் நடந்து 1938 தான். ஆனா அதுக்கு முன்னாடியே குரல் கொடுத்தவர் மூதறிஞர் ராஜாஜி. காந்தி தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் கோயிலுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாரோ அங்கே ராஜாஜி சொல்லுவாராம், இந்த கோயிலுக்குள்ள என்னென்ன சமூகத்தினர் அனுமதி இல்லையா? உடனே காந்தி அப்படின்னா சரி, எல்லாரும் என்னைக்கு அனுமதிக்கிறாங்களோ அன்னைக்கு நான் போறேன் அப்படின்னு சாமி விட மாட்டார். அப்படிதான் மதுரையில் நடந்திருக்கு. வைத்தியநாதையருடைய ஆலய பிரவேசத்துக்கு பிறகுதான் அண்ணல் காந்தி உள்ளே போறார். அதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி சிவமயம் போட்டவர் மூதறிஞர் ராஜாஜி. அவரை தன்னுடைய இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அவரை ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் வைத்தியநாதையர். நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள். அவருடைய நிறுவனத்தில் நாம் இருப்பதே நம் வாழ்க்கையில் செய்திருக்கிற பெரும் பேறு என்பதை நீங்கள் நினைவிலே கொண்டு அவரை போன்ற மகான்களுக்கு மனதார நன்றி செலுத்துங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் உருவாகுங்கள். நீங்கள் இருக்கிற வளாகத்திலே இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு கட்டுப்பட்டவர்களாக உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். பிறகு பாருங்கள், உங்களுடைய உயரம் என்பது பல நூறு வைத்தியநாதையர்களைப் போல வாழ்விலே நீங்கள் உயர வேண்டும் என்று உங்களுக்கு என் வாழ்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. சேவாலய மாணவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அமரர் ஆ வைத்தியநாதையர் அவர்களின் 66வது நினைவு நாள் விழாவிற்கு நம்முடைய வேண்டுதலுக்கு இணங்க தன்னுடைய பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கி இங்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் ஐயா சுக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்எம்ஆர் சுப்பிரமணியன் நினைவுகளோட ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கரெக்டாக ஜூலை மாதம் நோட்டு புத்தகம் வழங்கும் விழா அப்படின்னு நம்ம கவியரசு கண்ணதாசன் நற்பணி மன்றத்திலேருந்து ஐயா எல்லாரும் சேர்ந்து வந்து தருவாங்க. அது குழந்தைகளுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஜூலை வந்தோடனே டீச்சர் அந்த நோட்டு கொடுத்துட்டு நல்ல ஜோக்காக பேசுவாங்கல்ல, அந்த சார் எப்போங்க டீச்சர் வருவாங்க அப்படின்னு பிள்ளைங்களை கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சின்ன குழந்தைகளையும் அந்த தன்னுடைய நகைச்சுவையால் அந்த குழந்தைகளுக்கு சிறந்த அறிவுரைகளை வழங்கி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த விழாவையும் கலந்துக்கிட்டு நம் வைத்தியநாத ஐயரின் வாழ்க்கை வரலாற்றை எளிமையாகவும் அதோடு உங்களுக்கு சிறந்த அறிவுரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்த தமிழ்நாடு ஹரிஜன சேவா சங்க செயலாளரும் என் பள்ளி செயலாளருமான திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் பல வீடுகளை கட்டி காற்றிருந்த போதிலும் ஒவ்வொரு வருடமும் இவ்விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் அந்த கொரோனா வைரஸ் காரணமாக இந்த முறை எளிமையாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதோடு இவ்விழாவில் அனைவருக்கும் வரவேற்புரையும் வழங்கியமைக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.